சிஎம் ஆயிட்டாரு, இனிமே போய் கோர்ட்டுக்கு அவர் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு அவங்க முதல் சொன்னது, இன்னைக்காவது வழக்கு ஆரம்பிங்க, போய் அவர் கோர்ட்டுக்கு எல்லாம் வர வச்சீங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம். அதவா அர்ஜுன் பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு அவர் நடந்துகிட்ட முறை, விஜயை வச்சுக்கிட்டு அவர் பேசின விஷயங்கள், சட்டமன்றத்துல ஆதவ அர்ஜுன் இல்லாம நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு விஜய் நினைக்கணும். டீலிமிட்டேஷன் விஷயத்துல திமுகவுடைய நிலைப்பாடு என்னன்னா கேள்விக்கு அங்க தேவையே இல்லை. பிஜேபி தீர்மானம் கொண்டு வருதா இல்லையாங்கிறதெல்லாம் நம்மளுக்கே தெரியல. பட் ஆதவ அர்ஜுனுக்கு இது தெரிஞ்சிருக்கு. பிஜேபியும் திமுகவும் நெருக்கம்னு மீடியாக்கள்ல வருதுல, அதே மாதிரி அந்த ஒரு காசிப்ல எனக்கு டெல்லியில இருந்து ஒரு தகவல்னு பேசுறாரு. அப்போ ஒரு கட் பண்ணாரு. குறுவை தொகுப்புக்கான நிதி ஒதுக்கீட்டுக்கும் வறட்சி நிவாரணத்துக்கும் ஒரு வித்தியாசம் தெரியாம விஜய் சொல்லி மாட்டிக்கிட்டார். குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரண தொகுப்பு பற்றி எதிர்கட்சியிலேருந்து கேட்டிருந்தாங்க. அந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. ஸ்ட்ராட்டஜி டீம்ல இருந்தாரு. நமக்கு நாமையில அவருடைய பங்களிப்பு ஒரு குறிப்பிடத்தக்க இருந்துச்சு. இந்த நிலையில தான் அவர் ஏன் வெளியே போனாரு? தமிழ் நியூஸ் நேரல் கண்வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். சட்டசபை கூட்டத்தொடரில் இன்னைக்கு காவிரி மற்றும் பட்ஜெட் விவகாரமான அந்த விவாதம் தான். ஆனா அதை தாண்டி டைவர்ட் ஆகி மற்றும் பல விஷயங்கள் அரசியல் அதிகமா பேசப்பட்டுச்சு இரு கட்சிகளுக்கு இடையே, ஆளுங்கட்சி மற்றும் எதிர்கட்சி இடையே. அதுல குறிப்பா ஆதவ அர்ஜுன் அமைச்சர் ரொம்பவே அதுல ஆர்வம் காட்டி கேள்வி கணைகளை மொத்தமா எல்லாமே எதிர்கட்சி தலைவரை நோக்கி மட்டும்தான் கேள்வி கணைகள் இருந்துச்சு. அவர் இன்னைக்கு சொன்னா ஒரு ஹீரோவாவே தன்னை ஒரு தாவேக்காவனுடைய ஹீரோவா அவர் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறாராங்கிற அளவுக்கு ஒரு கேள்வி கேட்க தோணுது. சோ நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நீங்க ஆதவ அர்ஜுன் பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு அவர் நடந்துகிட்ட முறை, விஜயை வச்சுக்கிட்டு அவர் பேசின விஷயங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது சட்டமன்றத்துல ஆதவ அர்ஜுன் இல்லாம நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு விஜய் நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நான் அப்படிதான் பாக்குறேன். காரணம் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி ஒரு விஷயம்தான், சட்டசபையில கேள்விக்கு பதில் சொல்லாம சம்பந்தம் இல்லாத விஷயங்கள், குறிப்பா பாத்தீங்கன்னா மார்டின் இஷ்யூவா இருக்கட்டும், நீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் விஷயத்துல திமுகவுடைய நிலைப்பாடு என்னன்னா கேள்விக்கு அங்க தேவையே இல்லை. அவர் வீராவேசமா பொதுக்கூட்டத்துல பேசுவாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தாவேக்கா கூட்டத்துல பேசுவாரு. அதே மாதிரி அதே பாடி லாங்குவேஜ் இதெல்லாமே பார்த்தா, ஆனா அந்த விஷயத்துல ஜேசிடி பிரபாகரன் உண்மையில பாராட்டணும். நீங்க ஒரு அப்பப்போ ஒரு தலையில ஒரு கொட்டு வச்சு உட்கார வைக்கிறாரு ஆதவ அர்ஜுன். அப்படி ஒரு சபாநாயகர் இல்லைன்னா சரியா இருக்காது. நீ அவரை பேச விட்டுட்டே இருந்தீங்கன்னா சரியா இருக்காது இல்ல. அவர் பேச்சு தேவையே இல்லை. டெல்லியில நீ என்ன சொல்றாரு, சிறப்பு தீர்மானம் கொண்டு வர போறாங்க பிஜேபி. நீ அதனால பாத்தீங்கன்னா, நீ பிஜேபி தீர்மானம் கொண்டு வருதா இல்லையாங்கிறதெல்லாம் நம்மளுக்கே தெரியல. பட் ஆதவ அர்ஜுனுக்கு இது தெரிஞ்சிருக்கு. பிஜேபியும் திமுகவும் நெருக்கம்னு மீடியாக்கள்ல வருதுல, அதே மாதிரி அந்த ஒரு காசிப்ல எனக்கு டெல்லியில இருந்து ஒரு தகவல்னு பேசுறாரு. அப்போ ஒரு கட் பண்ணாரு. யாரு அவரு? ஜேசிடி பிரபாகரன் சபாநாயகர் ஒரு கட் பண்ணாரு. எங்க தகவல் பேசக்கூடாது, நீங்க ஒரு சப்ஜெக்ட் கேட்குறீங்க, அந்த சொன்னதுக்கு நாங்க பதில் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு விஷயம் அந்த ஒரு சப்ஜெக்ட். நீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு பெரிய விஷயத்துல ஆதவ அர்ஜுன் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாரு. எம்எல்ஏ கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ வசந்தன் கார்த்திகேயன் அப்படிங்கறத இன்னைக்கு ஒரு ஹைலைட். இது எத்தனை பேர் கவனிக்கலன்னு தெரியல. பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பட்ஜெட் மீதான ஒரு விவாதம் இன்னைக்கு துவங்கிச்சு. எதிர்கட்சி தலைவரான உதயநிதி ஆரம்பிச்சாரு. அதுக்கு அதுலதான் பதில் சொல்லி மாட்டினாரு விஜய். பேப்பர் படிக்கணும், அது ஒரு பஞ்சு வச்ச மாதிரி அப்படி உட்கார்ந்து பேசும்போது அப்படியே அவங்க ரசிகர்களுக்காக பேசுற மாதிரி பேசினாரு. கடைசியில் அது ஒரு அசிங்கமா போச்சு அவருக்கு. காரணம் என்னன்னா, குறுவை தொகுப்புக்கான நிதி ஒதுக்கீட்டுக்கும் வறட்சி நிவாரணத்துக்கும் ஒரு வித்தியாசம் தெரியாம விஜய் சொல்லி மாட்டிக்கிட்டார். அதை உதயநிதி எக்ஸ்போர்ட் பண்ணாரு. அந்த விஷயத்துலதான் பாத்தீங்கன்னா எம்எல்ஏ வசந்தன் கார்த்திகேயனுடைய பேச்சு ஆதவ அர்ஜுன சொன்னாரு. அவரு எங்க கட்சியில இருந்தவருங்க, என்னைய எனக்கு சீட்டு வாங்கி கொடுத்தது அவர் தான். அண்ணி இவங்க இருக்காங்க, லீமா ரோஸ் இருக்காங்க, அவங்களும் இங்கதான் இங்க இருக்கிறாங்க, எங்க சொந்தக்காரங்க தான் எல்லாம் அப்படின்னாரு.
இந்த உடையார் சமூகம்ங்கிறதுனால அந்த ஒரு வார்த்தையை சொன்னார். யார? ஓ லீமா ரோஸ சொல்லி விட்டாரு. நேருவும் ஆதவார்ஜுன்லாம் அவங்களாம் சொந்தக்காரங்கன்ட்டார். ரெட்டியார் அவர். இதெல்லாமே வந்து சொல்லி சொல்லி விட்டார். யாரு? வசந்தம் கார்த்திகேயன். அப்பதான் டக்குன்னு புஷி ஆனந்த் எந்திரிச்சு எப்பயோ காத்துக்கிட்டு இருந்த மாதிரி பேசினார் ஒரு வார்த்தை. ஏன் செவனேன்னு தானே போயிட்டு இருந்துச்சு, ஏன் அவர் கோத்து கோத்து இழுத்து விடுறீங்க, ஏதோ உள்ள போய் கொலையில விடுற மாதிரி ஏன் நீங்க கொண்டு போய் அவரை கொண்டு போய் விடுறீங்கன்ட்டார். ம் திமுக இருந்தாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அது சட்டமன்றத்துல சொல்லணுங்கிற அவசியமா? ம் எங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க அவரு, ஏங்க அதை பத்தி பேசுறீங்கன்னு சபாநாயகர் கேட்கிறாரு. அதுக்கு சொல்லார், இல்ல இல்ல எங்களுக்குள்ள நெருக்கத்தை நான் சொல்லணும்ல, அவர் திமுக தான் இருந்தவர் அப்படின்னு சொன்னார். ஒரு விஷயம் வசந்தம் கார்த்திகேயன் சொன்னது 100%. டிஎம்கேல இருந்தவர், பெண் டீம்ல இருந்தவர், ஸ்ட்ராட்டஜி டீம்ல இருந்தாரு. நமக்கு நாமையில அவருடைய பங்களிப்பு ஒரு குறிப்பிடத்தக்க இருந்துச்சு. இந்த நிலையில தான் அவர் வந்து ஏன் வெளியே போனாரு அப்படிங்கறத இப்ப நம்ம சொல்லணும். ஏன் டிஎம்கேல இருந்து வெளியே போனாரு? சீட்டு, எம்பி சீட்டு கேட்டாரு, அதை விரும்பல. நீ சம்பளத்துக்கு வேலை பார்க்குற, அப்போ உனக்கு எதுக்கு நாங்க எம்பி சீட்டு தரணும் அப்படின்னு திமுக அவர் முடிவு பண்ணுது. என்ன முடிவு பண்ணுது? இல்ல இல்ல கட்சிக்காரங்களா இருந்தா பரவாயில்ல, ம் நீ ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம்ல இருக்கிற, ஒரு நெருக்கமா இருந்திருக்கலாம், உதயநிதிக்கா இருக்கட்டும், சபரீசனுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்திருக்கலாம், அதுக்காக நாங்க சீட்டு தர முடியாதுன்னு சொல்லி அவங்க கட் பண்றாங்க. அதுல இருந்து வெளியே போறாரு. எங்க போறாரு? விசிகா போறாரு. அப்பயே சொன்னாங்க டிஎம்கே உடைய கன்சர்ன்ல தான் அவருடைய அங்க போறாரு. விசிகால கண்டிப்பா எப்படியா ஒரு சீட்டு வாங்கிடுவாருன்னு சொன்னாங்க. அடிப்படையில தான் பார்த்து என்ன ஆச்சு ஆக்சுவலா பார்த்து, அப்ப என்ன முடிவு பண்றாங்க? சரி ரைட்டு, டிஎம்கேயோட கன்சர்ன்ல தான் விசிகா போறாரு, விசிகால எப்படியாவது சீட்டு வாங்கிடுவார்னு எதிர்பார்க்க நிலையில அவருக்கு பொது தொகுதி தர்றதுக்கு நான் விரும்பல விசிகாக்கு. அப்பதான் ஒரு கோவம் வருது ஆதவார்ஜுனுக்கு. என்ன ஆதவார்ஜுனுக்கு கோவம் வருதுன்னா, இதுக்கு காரணம் உதயநிதி தான், நம்மளுக்கு சீட்டு தரக்கூடாதுங்கிறதுல உதயநிதி தெளிவா இருக்காப்ல. அந்த கோவத்தோட தான் அவர் வந்து அது அவர் எப்படி போய் மாற்றாரு? விசிகால ஒரு ஸ்டேஜ்ல ம் திமுகக்கு எதிராக பேச பேச என்ன பண்றாரு? நெருக்கடி யாருக்கு? திருமாவுக்கு ஒரு நெருக்கடி வருது, அவர் கட்சியை விட்டு நீக்கிறார். அதுக்கப்புறம் கரெக்டா அன்எக்ஸ்பெக்டடா விஜய் ஒரு தேவைக்கா அவர் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சாரு, போய் ஜாயின் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட தன்னை முழுக்க முழுக்க என்ன சந்திரமுகியா மாறுறான்னு சொல்லுவாங்களா, கிட்ட சந்திரமுகியா மாறிட்டாரு யாதவார்ஜுன். அதோட வெளிப்பாடு தான் நீங்க சட்டமன்றத்தில் அவருடைய பேச்சு இதெல்லாம் வச்சுங்களேன். இந்த நிலையில வசந்த கார்த்திகேயன் பேச்சு திட்டமிட்டதா இல்லையா அப்படிங்கறத இப்ப மேட்ரு. அவர் ஒரு எக்ஸ்போஸ் பண்ணி விட்டார். இவ்வளவு நாள் வந்து வெளியில சொல்லிட்டு இருப்பாங்க, டிஎம்கேல இருந்தாரு, ம் சபரீசனுக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தாரு, ஸ்ட்ராட்டஜி டீம்ல இருந்தாருலாம் சொல்லிட்டு இருந்த நிலையில இன்னைக்கு சட்டமன்றத்திலேயே ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டார். விளையாட்டா பேசும் மாதிரியே வசந்தம் கார்த்திகேயன் என்ன பண்ணிட்டாப்ல, எங்க கட்சியில இருந்தவருங்க அவரு, எனக்கு சீட்டு வாங்கி கொடுத்தவரே அவர் தாங்கிற மாதிரி சொல்லிவிட்டாரு. நேருக்கு உறவினர்னு சொல்லிவிட்டாரு. ஓ அதே மாதிரி பாத்தீங்க, ஆமா லீமா ரோஸ் வந்து நானும் உறவினர், நாங்கெல்லாம் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுனது இன்னைக்கு வந்து விஜய்க்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கும். அவருக்கு நேரா நடக்கிற ஒரு விஷயங்கள் இது. சட்டமன்றத்துல அப்போ அவர் இல்லைனாலும் கூட பாத்தீங்கன்னா மற்றவங்க எல்லாம் வந்து அப்ப டிஎம்கே பேஸ்ல இருக்காப்ல, என்னைக்குனாலும் டிஎம்கேக்கு அவர் போயிடுவாரா இருக்கட்டும், இல்ல டிஎம்கேல நிறைய நண்பர்கள்னு ஒரு நிலை வரும்ல. அது ஒரு நம்பகத்தன்மைக்கான ஆளா இல்லையா, வெளியில டிராமா பண்றாரா, டிஎம்கேட பி டீமா, இப்படி பல கேள்விகள் பலருக்கும் வந்திருக்கும் இன்னைக்கு சம்பவத்துல வச்சு நான் சொல்றேன். அதுல என்னன்னா ஆதவா அர்ஜுனும் அதை ரசித்து சிரிச்சுக்கிட்டு அதை ஆமோதிச்சதுதான் மேட்டர். இப்ப நீங்க வழக்கமா பாத்தீங்கன்னா என்ன செய்வாங்க சில பேரு, ஏங்க அதெல்லாம் பழைய விஷயம், இப்ப இன்னைக்கு மேட்டரை பேசுங்க, இதை பத்தி ஏன் பேசுறீங்கன்னு கேட்பாங்க. ஆமா ஆனா ஆதவார்ஜுன் அதுல கோவப்படவே இல்லை, சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் ஆமோதிச்சார். அதெல்லாம் ஒண்ணும் புரியல. அதே மாதிரி இன்னைக்கு அவர் டெல்லி விஷயத்தை பேச வேண்டிய அவசியமே இல்லை. யாரு? ஆதவார்ஜுன். ம் ஒரு விஷயம் இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் விஷயத்துல திமுகவுடைய நிலைப்பாடு என்ன, இது தேசிய லெவல்ல ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. திமுகவும் பிஜேபி ஒன்னாக போகுது, அதாவது நெருங்கி போறது ஒரு விஷயம். திமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் தற்கொலைக்கு சமம். அதுல ஒரு திமுகவுக்கே தெளிவா தெரியும் இந்த விஷயத்துல. இஷ்யூ பேஸ்ல சில விஷயங்கள்ல பிஜேபியோட ஆதரவு கொடுக்குதோ இல்லையோ,
நடுநிலைன்னு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா, சரி திமுக வந்து காங்கிரஸ் வேண்டான்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ காங்கிரஸ் ஒரு இஷ்யூல ஒரு முடிவு எடுக்கும்போது, திமுக வெளிநடப்பு செய்யறத விட வேற வழி கிடையாது. காரணம் என்னன்னா, ஒண்ணும் இல்லங்க. சாதாரணமா நீங்க எடுத்துக்க நீட் விஷயத்துல காங்கிரஸ் அவங்க நிலைப்பாட கொஞ்சம் கூட அட்லீஸ்ட் தமிழ்நாட்டுல உள்ள ஒரு எம்பிக்கள் கூடாது. நம்மளுக்கு நீட்டு கிடையவே வேண்டவே வேண்டாம்னு சொல்ற நிலைப்பாடுல அவங்க இல்லையே. ம். நம்மளுக்கு ஆதரவே இல்லாத ஒரு சூழ்நிலையில அவங்க என்ன பண்ண போறாங்க? இந்த மாதிரி மேகதாது மீட்டிங் விஜய் வச்சிருக்காரு. அதுக்கு போறாங்க. போய் என்ன முடிவு எடுக்க போறாங்க? என்ன செய்ய போறாங்க அதுல? ஒருவேளை மேகதாது அணை கட்ட ஆரம்பித்தால் நாங்க எம்பிக்கள் எல்லாம் ராஜினாமா செய்வோம்னு சொல்ல முடியுமா காங்கிரஸ்? புரியுதுங்களா? அதனால என்னை பொறுத்தவரை இன்னைக்கு திமுகவை எப்படியாவது கார்னர் பண்ணுங்கிறது ஆதவ அர்ஜுனுடைய ஒரு நிலைப்பாடு. அதனாலதான் தெளிவா அவரு கேட்ட உடனே அதனாலதான் உதயநிதி என்ன தெளிவா என்ன பண்ணிட்டாரு? இல்ல முதல் மேகதாது இஷ்யூல நீங்க வந்து அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி முடிவு பண்ணுங்க. அதுக்கப்புறம் நாங்க எம்பிக்கள் கலந்துக்கிறதா இல்லையா, உங்களுடைய கூட்டத்தில் கலந்துக்கிறதா இல்லையாங்கிறத ஒரு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு தெளிவா ஒரு விஷயத்துல திமுக ஒரு நல்ல நிலைப்பாட எடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் டீலிமிட்டேஷன் பில் எப்போ வரப்போகுது? இன்னைக்கு உங்களுடைய மேகதாது இஷ்யூல நீங்க உங்களோட நிலைப்பாடு என்னன்னு கேட்டா அதுக்கு பதிலா காணோம். விவசாயிகள் பிரதிநிதிகள்லாம் முதல்வர் இன்னைக்கு பாக்குறாருன்னு ஒரு கதையை கொடுத்துட்டாரு. அப்புறம் முதல்வர்கள் கிடையாது, முதல்வர் இல்ல அமைச்சர்கள் மட்டும் பார்க்க போறாங்க அப்படின்னு ஒரு இஷ்யூவை தாவேக்கா பேசி அது ஒரு விஷயத்த சமாளிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன். பட் இன்னைக்கு பொறுத்தவரை அதாவது திமுக அட்டாக் பண்றதுக்கு இவங்க என்ன நினைக்கிறாங்க? தாவேக்கா அவங்களுடைய மைனஸ்ன்னு நினைச்ச அரசியல் விஷயங்களை பேசி மொக்க வாங்கிச்சு. அதுதான் உண்மை. இன்னைக்கு நடந்த விஷயம் அதுதான். சட்டமன்றத்தில் என்னென்ன பேசணும், எதை பத்தி பேசணும்னு கூட ஆதவாஜனுக்கு தெரியாததுதான் இன்னைக்கு ஒரு பரிதாபமான நிலை. என்ன ஒரு தகவல் எனக்கு கிடைச்ச ஒரு தகவல் அங்க பேசிக்கிறாங்க, இங்க சொல்றாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் சட்டமன்றத்தில் பேசக்கூடாதுங்கிறத அழகா தெளிவா ஜேசிடி பிரபாகரன் சபாநாயகர் தெளிவா சொல்லிட்டாரு. இனிமையாவது ஆதவாஜன் மாத்திக்குவாராங்கிறத நம்ம பார்க்கணும். அதே போல சார் இல்ல இன்னொரு வியப்பா இருக்கு என்னன்னா திரு ஆதவர்ஜன அமைச்சர் என்ன சொல்றாங்க, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பேசுறதுக்கு பிறகு இவர் பேசினாரு, இதுவும் அம்மாவோட ஆட்சி தான், ஜெயலலிதா வழியில தான் எங்க தலைவர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பொசுக்குன்னு சொல்லிட்டாரு. அப்ப அம்மா ஆட்சினா அப்போ தெளிவா இவர் சொன்னாரு. ரகுபதி கேட்டார் பாத்தீங்களா ஒரு கேள்வி, நீங்க வந்து விளக்கமா பேசிட்டே இருக்கிறப்ப ரைட்டுங்க, என்னது தொட்டா விடமாட்டேன், ஏற்கனவே தொற்று இருந்தாலும் நான் விடமாட்டேன்னு சொன்னீங்க, ரைட்டுங்க. நீ சனிக்கிழமை சந்தையில வந்து நிக்கிறவங்க எல்லாம் யாரு? ஏற்கனவே தொட்டவங்க தான். பட் அவங்களெல்லாம் தொடவே இல்லையே, நீங்க கட்சியில சேர்த்துக்கிறீங்களேன்னு கேட்டாரு. ஒரு வார்த்தை, நல்ல வார்த்தை கேட்டாரு. சனிக்கிழமை சந்தைங்கிறது பெரிய வார்த்தைங்க. அது வார சந்தை, வார சந்தைன்னு ஒரு வார்த்தையை சொன்னாரு. அதே மாதிரி திருப்பி அவரை ரகுபதி தெளிவாவே சொன்னாரு. ஏற்கனவே தொற்று இருந்தாலும் நான் விட மாட்டேன்னு சொன்னீங்களே, அப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர் அவங்களாம் ஏற்கனவே தொட்டவங்க தானே, அவங்கள என்ன செய்ய போறாரு அப்படின்னு ஒரு நல்ல ஒரு கேள்வியையும் பஞ்சா வச்சு விட்டுருக்காரு ரகுபதி. பட் அதெல்லாம் பேச முடியல, அவங்களால பதில் சொல்ல முடியல. அதுக்கு உடனே டக்குன்னு எந்திரிச்சு இல்ல அதை பத்தி தேவையில்லாம பேசுறீங்க அப்படின்னு சமாளிக்கிறதை தாண்டி ஒன்றும் செய்ய முடியாது. திமுக அட்டாக் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக மடைமாற்றம் செய்யறதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா மார்டின்லேருந்து 900 கோடி வாங்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், டீலிமிட்டேஷன் பில்லுல உங்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படிதான் நான் பார்க்கிறேன். சார் அப்போ இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் ஒரு பக்கம் பரபரக்க ஒரு செய்திகள், அதுக்கு அடுத்தபடியா இன்னொரு முக்கியமான செய்தி என்ன வந்துச்சு அப்படின்னா, அம்மையார் சங்கீதா அவங்க வந்து ஏற்கனவே செங்கல்பட்டு சிவில் நீதிமன்றத்துல வந்து தாக்கல் செஞ்சிருந்தாங்க டைவர்ஸ் சம்பந்தமா. இப்போ வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, அவங்க வந்து அந்த வழக்கை வாபஸ் பெற்றுட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்து வந்திருக்கு. ஸோ இது உணர்த்தக்கூடிய செய்தி என்ன? அவங்களுக்குள்ள காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்களா? ஸோ என்ன நடந்திருக்கு சார் இந்த வழக்கு? கடந்த ஆண்டு டிசம்பர் மாதமே சங்கீதா விஜயோடைய மனைவி சங்கீதா வந்து டைவர்ஸ் கேட்டு அவங்க வந்து அப்ளை பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் எல்லாமே கிட்டத்தட்ட மார்ச் மாசம் தான் வெளியே வந்துச்சு. ஸோ அப்பையிலேருந்து பார்த்தீங்கன்னா விஜய் தரப்பு அதை வந்து காலதாமதப்படுத்திக்கிட்டே வர்றாங்க. இப்போ அவர் சிஎம்ஏவே ஆயிட்டார். நீங்க வாய்தாக்கு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. பாதுகாப்பு நலன்னு சொல்லுவாங்க, கூட்டம் வரும்னு சொல்லுவாங்க, அவர் அப்பியர் ஆகிறதுக்கான எக்ஸம்ஷன் கேட்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு.
அவங்க ஒரு மாதிரி சோர்ந்துட்டாங்க. இனிமே சிஎம் ஆயிட்டாரு, இனிமே போய் கோர்ட்டுக்கு அவர் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு அவங்க முதல் சொன்னது, இன்னைக்காவது வழக்கு ஆரம்பிங்க, அவருக்கு ஒரு டேட் கொடுங்க அப்படிங்கிறப்போ அவங்க விஜய் தரப்பு என்ன சொல்றாங்க, இல்ல சட்டமன்றம் நடக்க போகுது, நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ எங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை, இன்னொரு டேட் கொடுங்க அப்படின்னு நீதிபதிட்ட விஜய் தரப்பு கேட்ட உடனே தான் சங்கீதா வந்து இல்லைங்க ரைட் பரவாயில்ல, அப்படின்னா நான் இந்த மனுவை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஒரு இயலாமையா தான் நான் பாக்குறேன் இந்த விஷயத்துல. ஏன் அவங்க வந்து போட்டாங்க, இப்ப ஏன் வேணான்ட்டாங்க அப்படின்னா காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்களா? காம்ப்ரமைஸ் வாய்ப்பு ரொம்ப மிக குறைவு. இந்த வழக்குல விஜயோட போட்டி போட்டு அவங்க வந்து இந்த டைவர்ஸ் கேஸ் நடத்தி தீர்ப்பு வாங்குறதுக்கு ஒரு 2-3 வருஷம் ஆயிரும் போடுறோம். ஸோ இது நல்லா இருக்காது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ரைட், நம்ம ஏற்கனவே நம்ம ஒதுக்கி தான் இருக்கிறோம், பிரிஞ்சு தான் இருக்கிறோம். டைவர்ஸ் கேட்டது இனிமே வாங்கி என்ன போகுது, ரெக்கார்டா வாங்கி என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிருக்கலாம். இல்லை என்றால் மீடியேட்டர் யாராவது பேசி 2 தரப்பையும் வேண்டாம் இது கோர்ட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா அசிங்கமா இருக்கும், ஸோ செட்டில்மெண்ட் அவுட் ஆஃப் த கோர்ட் வச்சு பண்ணி முடிச்சுக்கலாம் அப்படின்னு சில பேர் பேசியிருக்கலாம். ஏன்னா அவர் இன்னைக்கு சிஎம் ஆயிட்டாரு, அப்படி பேசினா நல்லா இருக்காது, போய் அவர் கோர்ட்டுக்கெல்லாம் வர வச்சிங்கன்னா நல்லா இருக்காது, ஸோ செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கலாம். இந்த 2 விஷயம்தான். ஒன்று, என்னை பொறுத்தவரை இந்த வழக்கு ரொம்ப நீண்ட நாள் ஆகும் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இப்பயுமே அவர் அப்பீரே ஆகல. எப்போ டிசம்பர்ல இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்பயே ஒரு எத்தனை மாசம் ஆயிடுச்சு, உங்களுக்கு 8 மாசம் ஆச்சு. கோர்ட் வந்து விசாரணைக்கு வந்து பாத்தீங்கன்னா லேட் ஆகிட்டே போயிடுச்சு. ஸோ அது சரியா இருக்காதுன்னு அவங்க ஒரு முடிவு பண்ணி அது வாபஸ் வாங்கியிருக்கலாம். இது சம்பந்தமா ஏற்கனவே மீடியேட்டர்ஸ் யாராவது அவங்களை அப்ரோச் பண்ணியிருப்பாங்க, வேண்டாம் மேடம் சார் சிஎம் ஆயிட்டாரு, நல்லதோ அது வந்து அவுட் ஆஃப் கோர்ட் முடிச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கலாம். இதன் தொடர்ச்சியாக தான் அவங்க சங்கீதா வந்து ரைட்டு, எனக்கு பசங்களும் பெரிய பசங்களா ஆயிட்டாங்க, இனிமேல் கோர்ட்ல போய் ஆர்கியூ பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்க சொல்லி ஏற்கனவே அந்த மனுல பல விஷயங்கள் சொல்லிட்டாங்க, ஓப்பனாகவே பேசிட்டாங்க. அதுக்கு எவிடன்ஸ் எல்லாம் கொடுங்கன்னு கேட்டு கோர்ட்ல விஜய் தரப்புல அவங்க ஆர்கியூ பண்ணி அந்த விஷயங்கள்லாம் சரியா இருக்காதுன்னு அவங்க முடிவு பண்ணியிருக்கணும். அதன் தொடர்ச்சியாக தான் இந்த வாபஸ் வாங்கியிருக்கணுங்கிறது தான் என்னுடைய பார்வையை. இப்ப வாபஸ் வாங்கிருக்காங்க அப்படின்னா இப்ப அவங்க இணைஞ்சு வாழ்வாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல அப்படி இணைந்து வாழ்வதற்கு வாய்ப்புகள் இல்ல. பட் ஆனா ஒரு முதல்வர் ஆயிட்டாரு, சோ அவருடைய ரெப்புடேஷனுக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற அடிப்படையில விவாகரத்தை பெற்று ஜீவனாம்சம் பெறுவதை விடவும் இப்போ நாங்க உங்களுக்கு ஒரு குறைந்தபட்சம் கேரண்டி தரோம் அப்படிங்கிற அடிப்படையில அவர் இந்த வழக்கை வந்து வாபஸ் பெற்றிருக்க கூடும் அப்படின்னு தான் வந்து நம்ம யூகிக்க முடியுதா? பசங்க 2 பேரும் பெரிய ஆயிட்டாங்க, திருமண வயதுக்கு வந்துட்டாங்க, பெண் அவங்க மகள் வந்துட்டாங்க, பையனும் கிட்டத்தட்ட டைரக்டர் பெரிய லெவல்ல வந்துட்டாரு. இப்ப இவங்க எல்லாம் ஒரு பொசிஷன்ல இருக்கிற போது கோர்ட்டுக்கு போயிட்டு அப்பா அம்மா 2 பேரும் போறது நல்லா இருக்காது. இன்றைக்கு விஜயுடைய பொசிஷனுக்கு அவர் கோர்ட்டுக்கு போய் வேற வழக்குகளா இருந்தா பரவாயில்ல, இது வந்து பர்சனல் இஷ்யூஸ்ல போய் கோர்ட்ல போய் நிக்கிறதுங்கிறது, ஏன்னா அரசியல் ரீதியா அது பல பல விமர்சனங்களை அவருக்கு கொடுக்கும். ஸோ அதை தவிர்க்கலாம்ங்கிறத 2 தரப்பும் பேசி முடிஞ்சிருக்கணும். அவங்க சங்கீதா தரப்புமே வந்து சரி ரைட்டு, ஒரு சுமூகமான ஒரு பிரிவை நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு என்ன வழியோ சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக்கியும். அதுதான் இன்றைய நிலை. நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி அக்கிம், நன்றி.